வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுதமேந்த தூண்டிய முக்கிய புள்ளி. அனுர அரசாங்கமும் அதே வழியில். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய நியமித்த 53,000 அரச நியமனங்கள். எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் வேலை தேடும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிடும் நாமல். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதம். நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிடைக்கவுள்ள வசதி. தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை மூடிமறைக்க மறைமுக நடவடிக்கை. பண்டிகை காலத்தை முன்னிட்டு தொடருந்து சேவை. இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுதமேந்த தூண்டிய முக்கிய புள்ளி. அனுர அரசாங்கமும் அதே வழியில். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன 1979 ஆண்டு கொண்டு வந்த தற்காலிக பயங்கரவாத தடுப்புச் சட்டமே ஆயுத போராட்டத்தின் மூலமே பிரச்சினையை தீர்க்கலாம் என்ற சிந்தனையை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதைத்தது என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. அதன் செயற்பாட்டாளர் தரிந்து உடுவரக்கெதர அது தொடர்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: 1979 ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் 100 பேரை ஆயுதமேந்திய குழுக்களாக காணப்பட்டனர். இந்த விடயம் அன்று நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. அன்று வடக்கில் ஆயுத போராட்டம் தொடர்பில் பெருவாரியான சிந்தனை கோட்பாடுகள் இருக்கவில்லை. அது பரப்பப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனால் JR கொண்டு வந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் 6 மாதங்களில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் சக்தி வாய்ந்த ஆயுத போராட்ட குழுவாக மாற்றமடைந்தனர். ஏனென்றால் ஆயுதமேந்தி போராடுவதை தவிர பேச்சுவார்த்தையில் உங்களிடம் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற எண்ணம் இந்த சட்டமே உருவாக்கியது. அதையே தென்பகுதியில் JVPயும் செய்வதற்கு காரணமானது. இந்த நாட்டில் எமது பிரச்சினைகளை தீர்ப்பதென்றால் ஆயுதமேந்துவதுதான் தீர்வாகும் என்பதை இந்த சட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது. அதற்கு காரணம் பயங்கரவாத செயற்பாடுகளற்ற பல விடயங்களை பயங்கரவாதமாக விளக்கப்படுத்தியதாகும். 40 ஆண்டுகளாக இருக்கும் சட்டத்தையே இந்த அரசும் கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய நியமித்த 53,000 அரச நியமனங்கள். எழுந்துள்ள குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரச நியமனம் வழங்கிய 53,000 பட்டதாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் அநீதி இழைப்பதாக இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து ஆசிரிய பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரிகளது நிரந்தர ஆசிரியர் நியமனம் மறுக்கப்பட்டு ஏனைய திணைக்களங்களுக்கு மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்து வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தலைமையில் பட்டதாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன், கடந்த 6 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை கடந்த வருடம் மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் கடந்த அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு தீர்வை தர இருந்தது. இருப்பினும் ஆட்சி மாற்றத்தின் பின்பாடு தற்போதைய அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்ட ஆசிரியர் பணியை ஆட்சிக் கொண்டு வருகின்ற பட்டதாரிகளை நிரந்தர ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அபிவிருத்தி உத்தியோகர்களின் அனைத்து வழக்குகளும் நிறைவுற்றுள்ளன, எனவே இவர்களை போட்டி பயிற்சி மூலம் உள்வாங்க அனைத்து ஏற்பாடும் இடம்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வேலை தேடும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நாடும் இலங்கையர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த அரசாங்கங்களின் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட மோசடிகள் மற்றும் தவறான நிர்வாகமே இதற்கு காரணம் என சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த காலங்களில் நடைபெற்ற மோசடி நடைமுறைகளால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் மங்கலாக மாறியுள்ளதாக சங்கத்தின் உறுப்பினர் முகமது அசாம் தெரிவித்துள்ளார்.
இதனால் பலர் வெளிநாட்டில் வேலை தேட முன்வராமல் தயங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் கொழும்பில் நடைபெற்ற பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் சங்கத்தின் அண்மைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சரிவின் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தி முறையான வடிவில் கொண்டுவர அடுத்த ஆண்டு அரசுடன் நெருக்கமாக இணைந்து செயற்பட சங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அசாம் தெரிவித்துள்ளார். சரியான ஒழுங்குமுறைகள் மற்றும் அரசின் ஆதரவு கிடைத்தால் அடுத்த ஆண்டு வெளிநாட்டு பயனாளர்களின் பண பரிவர்த்தனைகள் சுமார் 10 பில்லியன் அமெரிக்க டாலராக உயரக்கூடும் என முகமது அசாம் நம்பிக்கை வெளியிட்டார். போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிடும் நாமல். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் செயற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் வீதியில் போலீசாரை தாக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசுக்கு போலீஸ் மா அதிபர் சேவை செய்து வருவதாகவும் அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய போலீஸ் மா அதிபர் நாட்டின் போலீஸ் திணைக்களத்தின் தலைவராக அல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசின் போலீஸ் மா அதிபராகவே செயற்படுகிறார் என்று குற்றம் சாட்டினார். இத்தகைய சம்பவங்களால் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கல் அச்சம் காரணமாக போலீஸ் மா அதிகாரிகள் தங்களது கடமைகளை சுயாதீனமாக நிறைவேற்ற தயங்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கஞ்சா செய்கையுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கஞ்சா தோட்டத்தில் சோதனை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் தொந்தரவு செய்யப்பட்டதாகவும் அந்த சோதனையில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் வீதியில் மற்றொரு போலீஸ் அதிகாரியையும் தாக்கியதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல தொடர்புபட்ட வாகன விபத்து விசாரணையை மூடிமறைக்க அரசியல் தலையீடு செய்யப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட அமலாக்கத்தில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபரின் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அரசியலமைப்பின்படி நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை ஒன்றை அந்த கடிதம் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது நிதி நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் சர்வதேச நம்பிக்கையை உறுதி செய்வதற்கும் கணக்காய்வாளர் நாயகம் அவசியம். பேரிடர் காரணமாக நாடு அதிக அளவு உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் நிதி வெளிப்படைத்தன்மை மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் 2025 ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதிலிருந்து நிரந்தரமாக ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்பதை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் கணக்காய்வாளர் நாயகம் பதவி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜனாதிபதியால் முன்மொழியப்பட்ட பெயர்கள் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மையை பெறவில்லை. அதனால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவம் மற்றும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய சபையின் பொது ஒருமித்த கருத்தை வெல்லக்கூடிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிடைக்கவுள்ள வசதி. வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வழங்கப்படும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களின் அடிப்படையில் இலங்கையில் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவதற்கான தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் செயல்முறையை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வேரஹெர அலுவலகம் நீண்ட காலமாக செயற்படுத்தி வருகிறது. மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அலுவலகம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் செயற்பட தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் வெளிநாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படும் சேவையை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அலுவலகம் மூலம் வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை உள்ள இலங்கையர்களுக்கு
வெளிநாட்டில் வழங்கப்படும் ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் சேவை இப்போது எளிதாக்கப்பட்டுள்ளது என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க ஒரு கடிதத்தில் தெரிவித்தார். தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை மூடிமறைக்க மறைமுக நடவடிக்கை. ஈழ தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணை கோரிக்கையை மூடிமறைக்கவும் சுதந்திர தமிழீழ கோரிக்கையை நீர்த்துப் போகச் செய்யவும் சிங்கள அரசின் மறைமுக நடவடிக்கைதான் தற்போதைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கை என மறுமலர்ச்சி திமுக தாயகம் தெரிவித்துள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, திராவிட தமிழ் பேரவையின் தலைவர் பேராசிரியர் உள்ளிட்ட பலர் விடுத்துள்ள கூட்டறிக்கை இந்த விடயத்தை குறிப்பிடுகிறது. அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் ஒரு அமைப்பு ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் தமிழீழ மக்களுக்கு சுயாட்சி அதிகாரங்களை தர வேண்டும் என்று ஒரு போலி நாடகத்தை நடத்த முனைந்தது. இந்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் இந்திய நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் உலக நாடுகளும் உணர்ந்து ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை நடத்த முன்வர வேண்டும். சுதந்திர தமிழீழத்துக்கு ஐநா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழர் காணிகளில் குடியேற்றப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஈழத்தமிழர் தாயகத்திலிருந்து சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கான ஆயத்த வேலைகளை செய்ய தமிழகத்தில் உள்ள தமிழர்களும் புலம்பெயர் வாழ் தமிழர்களும் கடமையாற்ற வேண்டும் என்றும் இந்த கூட்டறிக்கையின் வாயிலாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று அந்த கூட்டறிக்கையில் இருந்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடருந்து சேவை. கிறிஸ்துமஸ் பண்டிகை, பாடசாலை விடுமுறை மற்றும் வருட இறுதியில் காணப்படும் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு மேலதிக தொடருந்து சேவையொன்றை ஈடுபடுத்த தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய இன்று பிற்பகல் 3 மணிக்கு மருதானையிலிருந்து மாத்தறை நோக்கி விசேட கடுகதி தொடருந்து ஒன்று பயணிக்க உள்ளது. அந்த விசேட தொடருந்து இம்மாதம் 29ஆம் தேதி காலை 5 மணிக்கு மாத்தறை தொடருந்து நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு கொழும்பு கோட்டையை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு கோட்டை, காங்கேசன்துறை இடையிலான நகரங்களுக்கு இடையிலான தொடருந்து சேவை எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த தொடருந்து 9 முதலாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகளை கொண்டதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.